10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7.2 பார்க்கலாம். 88 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. நாம இதுக்கு ஒரு உருளை வரைஞ்சுக்கலாம். உருளை அதனுடைய விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா என்ன? வட்டத்தினுடைய பரிதியின் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடுதான் விட்டம் இல்லையா? உருளையின் உயரம் போட்டுக்கலாம். ஆரம்ங்கிறது இது இல்லையா? பாருங்க. இதனுடைய வளைபரப்பு கொடுத்திருக்காங்க. உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்பு சமம் 88 சதுர சென்டிமீட்டர். கொடுத்திருக்கதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர். உயரம் h சமம் 14 சென்டிமீட்டர்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம படத்துல குறிச்சுக்குவோம். கேள்வி உருளையின் விட்டம் காண்க. உருளையின் ஆரத்தை நம்ம 6ன்னு எடுத்துக்குவோம். உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh சமம் 88ன்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. மதிப்பு போடுங்க. 2 × பைக்கு 22/7 இன்ட்டு r நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்குங்க. இன்ட்டு h கணக்குல கொடுத்திருக்காங்க 14ன்னு அதை போட்டுக்குங்க. சமம் 88. 1 7 2 7 14 இல்லையா? 6 மட்டும் இங்க வச்சுக்குங்க. மிச்சத்தெல்லாம் அங்க எடுத்துட்டு போவோம். அங்க 88 இருக்கு. இங்க இருக்க மீதி எல்லாமே அங்க கீழே வரும் இல்லையா? 2 × 22 × 2. 2 22 44 44க்கு 2 88. 88 அடிச்சுட்டு கீழே இருக்க எல்லாத்தையும் நம்ம அடிச்சுக்கலாம். r சமம் 1. கேள்வி ஆரம் இல்ல விட்டம். விட்டம் எப்படி கிடைக்கும்? விட்டம் d சமம் 2r. r போல 2 மடங்கு இல்லையா? 2 பெருக்கல் 1 2 பெருக்கல் 1 2 சென்டிமீட்டர்.